கார்த்திகை பெண்கள் கிட்ட தான் முருகப்பெருமானை வளர்ப்பதற்கான பொறுப்பை வந்து சிவபெருமான் கொடுக்குறாரு. அவங்க 6 பேர் இல்லையா? இப்போ 6 பேரும் 6 கனலை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. 6 குழந்தைகளாக வளர்கிறார்கள். இப்படி 6 பேரா வளர்றப்ப உமையம்மை அப்படியே ஆற தழுவுகிறாள். அந்த 6 பேர்த்தனுடைய சக்தியும் ஒரு சேருகிறது. அப்படி சேரக்கூடிய நன்னாள் தான் வைகாசி விசாகம். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நமக்கு தான் பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும். முருகனுக்கு பிறப்பு இறப்புலாம் கிடையாது. பிறப்பு இறப்பெல்லாம் கடந்தவன் இல்லையா? அதனால தான் அப்பனை பாடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சுப்பனையும் பாடணும். சுப்பனம் பாடணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்பனையும் பாடணும். ஏன்னா கந்தன் அப்படிங்கிற வடிவமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானிலிருந்து வந்த உருவமாகத்தான் நம்ம பார்க்குறோம். சிவன் வேறு முருகன் வேறு கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த வைகாசி விசாகத்திற்கு சிவபெருமானுக்கு நிறைய தொடர்புகள் உண்டு. வைகாசி மாதத்தில் ஏன் காசிக்கு போகணும்னு சொன்னாங்க அப்படின்னா, அது வைகாசி அப்படிங்கிற பேர்லேயே காசிங்கிற அது வந்ததுனால பொதுவாக வந்து தமிழர்கள் வந்து காசிக்கு போகிறத ஒரு வழக்கமாகவே வச்சுருந்தாங்க. இறுதி காலகட்டத்தில் அதுக்குன்னே காசி அடுக்குன்னே இருக்கும். அப்படியே கட்டிட்டு கிளம்பிடுவாங்க. காசிக்கு போனவங்க மீண்டும் ஊருக்கு வருவாங்க இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் வைகாசி விசாகத்தன்னைக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது முருகப்பெருமானை 6 மலர்களால் அர்ச்சனை செய்யணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விருச்சி மலர். சங்க இலக்கிய காலகட்டத்தில் இருந்தே நமக்கு இருக்கக்கூடிய மலர் விருச்சி கேட்டல் அப்படின்னே பேர். அதனால் விருச்சி மலர், செந்தாமரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிகை, முல்லை, செண்பகப்பூ, செவ்வரளி, இந்த 6 மலர்களால் முருகப்பெருமான வைகாசி விசாகம் அன்று வழிபடணும். ஏன் அப்படின்னு கேட்டால், பக்தி பிளஸ் நிகழ்ச்சியில் நம்ம இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆன்மீக பேச்சாளர் பாலு அனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ண்ண. சார், இப்போ வந்து நம்ம வைகாசி விசாகம் அப்படிங்கிறது இப்போ வரப்போகுது. பொதுவாகவே வைகாசி விசாகம் சிறப்பான நாள், முருகனுக்கு உகந்த நாள், இது எல்லாமே தெரியும். இருந்துமே மக்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி வீடியோவாக தான் நம்ம இது இருக்க போகுது. பொதுவாக வைகாசி விசாகம் இந்த நாளில் பொதுவான சிறப்பம்சங்கள் என்னென்ன இருக்கோ அது சொல்லிடுங்க. வைகாசி விசாகத்தை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது முருகப்பெருமான் வந்து உதித்த திருநாள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தெரியும். இதுக்கு பின்னாடி நிறைய புராணங்கள் இருக்கு, நிறைய செய்திகள் இருக்கு, நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப வைகாசி விசாகம் அப்படிங்கிறப்ப வைகாசி மாதமே இறை வழிபாட்டிற்குரிய மாதமாகத்தான் கருதப்படுது. இன்னும் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் நிறைய பகுதியில் கோவில் கொடை நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகத்தில் நடக்கும். மாசியில் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வைகாசியில் தான். அதே மாதிரி குமரி அம்மனுடைய வழிபாடு கன்னியாகுமரியில் அந்த ஆராட்டு நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து வைகாசி விசாகத்தில் தான் நடக்கும். காஞ்சியில் கருட சேவை, அதுவும் வைகாசி விசாகத்தை ஒட்டி தான் நடக்கும். வைகாசி மாதம் முழுக்கவே இந்த பௌர்ணமியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வைகாசி அமாவாசையாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயமா கருதப்படுது. இந்த வைகாசி பொறுத்தளவுக்கு மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டிற்குரிய ஒரு மாதம் அப்படின்னு சொன்னால் மார்கழிக்கு அடுத்து நம்ம வைகாசியை சொல்லலாம். இப்போ வைகாசியில் முருகனுடைய தொடர்பு பண்ணி சொல்றாங்க. அது என்னென்ன விஷயங்கள் முருகனுடைய தொடர்பான இந்த வைகாசி விசாகம் இருக்கு? முருகனுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வந்து உதித்த திருநாளாக கொண்டாடப்படுறது தான் வைகாசி விசாகம். சிவபெருமான் கிட்ட தேவர்கள் எல்லாருமே கேட்குறாங்க, உங்களுடைய சாயல்ல ஒரு பிள்ளை வேணும். சூரபதுமனை அழிப்பதற்காக உங்களுடைய சாயல்ல ஒரு பிள்ளை வேணும். பெண்ணுடைய யோனியில் பெண்ணுடைய கருவிலிருந்து தங்கியிருக்காத ஒரு குழந்தையா இருக்கணும். ஞானத்தின் வடிவாக இருக்கணும். ஆற்றல் பொருந்தியதாக இருக்கணும். இவ்வளோ கிரைட்டீரியா வைக்கிறாங்க. அவ்வளோ கிரைட்டீரியாவுக்கும் வரக்கூடிய ஒரு ஆளாக தான் நம்ம கடவுள் முருகன் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் சிவபெருமானுடைய 5 முகங்கள் சொல்கிறோம் இல்லையா? இந்த 5 முகங்களும் அதோடு சேர்த்து அதோ முகம்னு சொல்லக்கூடிய 6 முகங்கள். இந்த 6 முகங்களிலிருந்து வரக்கூடிய அந்த தீப்பொறியாகத்தான் நம்ம 6 கனலை பார்க்கிறோம். அந்த 6 கனலும் ஒன்று சேர்ந்த திருநாளாக நம்ம பார்க்கிறது தான் வைகாசி விசாகம். உமையம்மை அப்படியே வாரி அணைச்சிக்கிட்டாலாம் அந்த முருகப்பெருமானை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள் தான் வைகாசி விசாகம். ஏன்னா கார்த்திகை பெண்கள் கிட்ட தான் முருகப்பெருமானை வளர்ப்பதற்கான பொறுப்பை வந்து சிவபெருமான் கொடுக்குறாரு. அவங்க 6 பேர் இல்லையா? இப்போ 6 பேரும் 6 கனலை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. 6 குழந்தைகளாக வளர்கிறார்கள். இப்படி 6 பேரா வளர்றப்ப உமையம்மை அப்படியே ஆற தழுவுகிறாள். அந்த 6 பேர்த்தனுடைய சக்தியும் ஒரு சேருகிறது. அப்படி சேரக்கூடிய நன்னாள் தான் வைகாசி விசாகம். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நமக்கு தான் பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும். முருகனுக்கு பிறப்பு இறப்புலாம் கிடையாது. பிறப்பு இறப்பெல்லாம் கடந்தவன் இல்லையா? அதனால தான் திருமுருகாற்றுப்படையும் சரி, அருளாளர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய பாடல்களும் சரி, உதித்தான் அப்படின்னு இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து நம்ம சூரியன் உதிக்குதுன்னு தானே சொல்றோம். சூரியன் இல்லைன்னு இல்லைல்ல. இப்போ நமக்கு இரவாக இருக்கும்போது வேறு ஏதோ ஒரு நாட்டிற்கு வந்து அது பகலாக தான் இருக்கு. அப்போ சூரியன் எப்பயுமே இருக்கு. அது மாதிரி தான் முருகனுக்கு வந்து பிறப்பு இறப்பு இல்லைங்கிறதுனால முருகப்பெருமான் வந்து உதித்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட உதித்த திருநாளாகத்தான் நம்ம வந்து வைகாசி விசாகத்தை பார்க்கிறோம்.
இப்ப வைகாசி விசாகம் நம்ம முருகனுக்கு கொண்டாடுறோம். இருந்தாலுமே சிவபெருமானையுமே அந்த நாள்ல வழிபடணும். அவங்களுக்கான சிறப்பான பூஜைகள், சிறப்பான குறிப்புகள் எல்லாமே இருக்கு. இப்ப சிவபெருமானுக்கும் இந்த வைகாசி விசாக நாளுக்கும் என்ன தொடர்புகள் இருக்குங்க? நிறைய தொடர்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா, அப்பன பாடணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சுப்பனையும் பாடணும். சுப்பனம் பாடணும் அப்படின்னா கண்டிப்பா அப்பனையும் பாடணும். ஏன்னா கந்தன் அப்படிங்கிற வடிவமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிவபெருமானிலிருந்து வந்த உருவமாகத்தான் நம்ம பார்க்குறோம். சிவன் வேறு, முருகன் வேறு கிடையாது அப்படிங்கிறப்ப, இந்த வைகாசி விசாகத்திற்கு சிவபெருமானுக்கு நிறைய தொடர்புகள் உண்டு. சிவபெருமான் மரமாக வந்து நிற்கிறார். அதுல கொடியாக பார்த்தீங்க அப்படின்னா, உமையம்மை படர்கிறாள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, தாணு அப்படின்னு சொல்லுவாங்க. தாணு அப்படின்னா மரம். மரமாக வந்து சிவபெருமான் இருக்க, அபர்ணா அப்படின்னா கொடி. அந்த கொடியாக உமையம்மை இருக்க, கீழ கன்றாக முருகப்பெருமான் இருப்பாராம். அதுதான் சோமாஸ்கந்த வடிவத்தினுடைய தத்துவமும் கூட. நம்ம கோயில்கள்ல பார்க்குறோம் இல்லையா? உமையும், ஈசனும் சேர்ந்து இருக்கக்கூடிய வடிவம். நடுவுல முருகப்பெருமான் இருப்பார். நமக்கு ஆனா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பூக்களால மறைச்சிருப்பாங்க. அதுதான் சோமாஸ்கந்த வடிவம். அப்படி பார்க்குறப்ப, சிவபெருமானும், உமையம்மையும் இணைந்த திருநாளாக பார்க்கக்கூடியது நம்ம வைகாசி விசாக திருநாள் தான். திருமுல்லைவாயில் இருக்கு இல்லையா? அங்க மாசிலாமணீஸ்வரரும், அம்பிகையும் லிங்க வடிவத்தில் ஐக்கியமான திருநாளாக இந்த வைகாசி விசாக திருநாள தான் பார்க்கிறோம். அதே மாதிரி திருமழப்பாடி அப்படின்னு ஒரு ஊரு. சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து ரொம்ப அழகா அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் மேல நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அதுல பார்க்கிறப்ப, "பொன்னார் மேனியனே புலி தோலை அறக்கசைத்து மின்னார் செஞ்சடைமேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே" அப்படின்னு பாடியிருப்பார். "உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா?" அப்படின்னு சொல்லி சுந்தரர் பாடிய ஒரு திருத்தலம் மழப்பாடி. இந்த திருமழப்பாடி அப்படிங்கிற இடம் வந்து இந்த பதிகத்தை பாடினாலே காசு வரும் அப்படிங்கிறது தான் நிறைய அடியார்களுடைய நம்பிக்கை. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் கிட்ட எனக்கு பொன் வேணும், பொருள் வேணும் அப்படின்னு நிறைய கேட்பார். சுந்தரருடைய பாடல்கள்ல இந்த பாடலை பாடுனீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா காசு வரும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திருமழப்பாடியில் சிவபெருமான் மானும் மழுவும் ஏந்தி நடனம் புரிந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வைகாசி விசாகம் தான். இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானும் இந்த வைகாசி விசாகத்துல பாவம் போக்கக்கூடிய மூர்த்தியாக, சிவபெருமானுக்கு வந்து புண்ணிய மூர்த்தி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சிவபெருமான் இந்த வைகாசி விசாகத்தில் தன்னை வழிபடக்கூடிய நபர்களுக்கு அவருடைய 27 தலைமுறை பாவங்களையும் போக்கி அருளுகிறாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகிழம்பூ நிறத்துல பட்டாடை எடுத்துக்கணும். அதை எடுத்து சிவபெருமானுக்கு சார்த்தி 108 பத்மராக கற்களை வந்து ஒரு மாலையா தொடுத்து, எள்ளு இருக்கு இல்லையா? அந்த எள்ளு அப்படின்னு சொன்னாலே முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு பொருளாக நம்ம பார்க்கிறோம். அந்த எள்ளினால் ஆன சாதத்தை ஏழை எளியவர்களுக்கு நம்ம கொடுத்து உதவணும் அப்படின்னு சொன்னா, 27 தலைமுறையில் செய்திருக்கக்கூடிய பாவங்கள், தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் போக்கி அருள்வார் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இடங்களில் சிவபெருமானுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் தான் இவ்வளோ தொடர்பு வருது நமக்கு. இப்ப வைகாசி விசாகத்துக்கும் புராண கதைகளுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குங்களா? ஏன்னா பல புராண கதைகள் நம்ம தமிழ்ல இருக்கு. அதுல வைகாசி விசாகத்துக்கான என்ன குறிப்புகள் இருக்கு? இல்ல கண்டிப்பா. நமக்கு வந்து இதிகாசங்கள்ல பார்த்தீங்கன்னா, ராமாயணமும், மகாபாரதமும் 2லயுமே வைகாசி விசாகத்திற்குரிய குறிப்புகள் இருக்கு. ராமாயணத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இக்ஷ்வாகு மன்னருடைய அந்த குலத்தோன்றலாக தான் இந்த வைகாசி விசாகத்தினுடைய நட்சத்திரத்தை நம்ம பார்க்குறோம். ராவணனுக்கும் ராமபிரானுக்கும் நடந்த அந்த போர் இருக்கு இல்லையா? அது குறிக்கப்பட்டது அந்த நட்சத்திரம் எதுனா வைகாசி விசாகம் தான். இந்த நட்சத்திரத்தை குறித்ததுனால என்னவோ ராமனுக்கு வெற்றி கிடைத்தது அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவ்வளோ வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது விளங்குது. அதே மாதிரி மகாபாரதத்துல கௌரவர்களுக்கு எதிராக பாண்டவர்கள் வந்து வனவாசம் போயிருக்கக்கூடிய அந்த சமயத்துல அவங்களுக்கு நிறைய ஆயுதங்கள் தேவைப்படுது. ஏன்னா நிராயுதபாணியாக இருக்கிறாங்க, ஆயுதங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப சிவபெருமான் கிட்ட அர்ஜுனன் நீண்ட நெடிய காலமாக தவம் இருந்து பாசுபதத்தை பெற்றான் அப்படிங்கிறது புராண செய்தி. இந்த பாசுபதம் வாங்கிய சிறப்பே வந்து பாத்தீங்கன்னா, ஒற்றை காலில் நின்று தவம் செய்கிறான். அது ஒரு கந்தர்வன் அவனுக்கு கொடுத்த வரம். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. அந்த தவம் செய்யறது ஒற்றை காலில் இருந்து பல்வேறு யுகங்களாக தவம் செய்றான் அவன். இப்படி தவம் செய்தனுடைய வெளிப்பாடு தான் அவனுக்கு பாசுபதம் கிடைக்குது. அந்த பாசுபதம் கொடுக்கப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வைகாசி விசாக திருநாள் தான். அதுக்கப்புறம் வரப்ப புராணங்கள் பார்த்தாச்சு, இதிகாசங்கள் பார்க்குறப்ப தமிழ் இலக்கியத்துல ரொம்ப சிறப்பா கொண்டாடக்கூடிய காப்பியம் மணிமேகலை. அந்த மணிமேகலையிலும் வைகாசி விசாகம் குறித்த குறிப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பல்லவ தீவு அப்படின்னு ஒரு தீவு. அந்த தீவுல தான் வந்து வைகாசி விசாகத்தன்று அமுத சுரபி வந்து கிடைக்கும் அப்படின்றது தீவத்திலகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் வந்து மணிமேகலைக்கு உணர்த்தும். மணிமேகலா தெய்வத்தினுடைய உத்தரவின் பேர்ல இதை உணர்த்தி மணிமேகலைக்கு அமுத சுரபி கிடைத்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் தான். அதை வைத்து கொண்டுதான்
பார் முழுவதும் பசிப்பினி அருக அப்படின்னு சொல்லி எல்லா ஏழை எளியவர்களுக்கும் உணவு கொடுத்து சிறைச்சாலையை கூட அறச்சாலையாக மணிமேகலை மாற்றினாள் அப்படின்னு சொன்னா வைகாசி விசாகத்தன்று கிடைக்கப்பெற்ற அமுத சுரபி தான் காரணம். நம்ம அக்ஷய பாத்திரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த அக்ஷய பாத்திரம் மணிமேகலைக்கு கிடைக்கப்பெற்ற நன்னாள் வைகாசி விசாகம். நம்ம புராணத்துல வந்து இதுக்கான குறிப்புகள் பார்த்தோம். இதே மாரி தேவர்கள் கதைகள்லயுமே வந்து வைகாசி விசாகத்த ஒரு நல்ல நாளா தான் அதுல குறிப்பிடுறாங்க. அது என்ன மாரி குறிப்புகள் அங்க இருக்குங்க? தேவர்கள் எல்லாம் இந்த வைகாசி விசாகத்தன்று சிவபெருமானையும் சரி முருகப்பெருமானையும் சரி வழிபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் இருக்கு. அதிலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் சரி முருகப்பெருமானுக்கும் சரி தேவர்களை காப்பாத்துறதே நிறைய நேரங்கள்ல வேலையா இருக்கும். அசுரர்கள்கிட்ட இருந்து தேவர் உலகத்தை காத்து அவர்களிடமே ஒப்படைக்கக்கூடிய பெரும் பணி அப்படிங்கிறது. அப்படி பார்க்குறப்ப இந்திரனுடைய மணிமுடி இருக்கு இல்லையா, அந்த மணிமுடிக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் இந்திரன் வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்து வழிபட்டதாக சொல்றாங்க. அதுவும் குறிப்பா சுவாமிமலை முருகனை வந்து இந்திரன் வழிபட்டு இருக்கிறான். எதுக்காக அப்படின்னா அது ஒரு பதவி தானே. இந்திரன்ங்கிறது ஒரு பதவி. நம்ம நினைச்சுக்கிறோம் இந்திரன்ங்கிறது ஒரு போஸ்டிங் தான் என்ன கேட்டா. அதுல ஆட்கள் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஒரு இந்திரன் கிடையாது, நிறைய இந்திரர்கள் உண்டு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு போஸ்டிங் மாதிரியான விஷயம்தான். அப்படி இருக்கிறப்ப ஒரு 1000 அஸ்வமேத யாகம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்திரனாக மாறலாம். இதுதான் அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ். அப்படி இருக்கிறப்ப யாராவது 1000 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டா தன்னோட போஸ்டிங் போயிருமா இல்லையா? அதனாலேயே இந்திரனுக்கு பெரிய பொறுப்பு தன்னோட நாற்காலியை தக்க வச்சுக்கிறது. அதனாலேயே இந்த வைகாசி விசாகம் இருக்கிறான், அந்த விரதம் இருக்கிறான். இருந்து இந்த இந்திரன்கிற பதவி எனக்கு நிலைக்கணும் அப்படிங்கிறதுனாலே ஒரு தடவையும் வழிபடுறான். அப்படி இந்திரன் வைகாசி விசாகத்தன்று சுவாமிமலை முருகனை வழிபட்டதற்கான குறிப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நவக்கிரக நாயகர்ல மன்னவன் பொன்னவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி வடிவம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம குழப்பிக்கிறோம். ஆனா அது தட்சிணாமூர்த்தி வேறு, குரு பகவான் வேறுன்னு வச்சுக்கோங்களேன். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய நவக்கிரக கோள் அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா அவருடைய பார்வை இருந்தாதான் எல்லா சுபத்துவமும் கிடைக்கும். இந்த விசாக நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரமாகவே வர காரணத்தினால யாருக்கெல்லாம் குரு பலம் இல்லாம இருக்கோ, யாரெல்லாம் அவங்களுடைய சுயஜாதகத்துல குரு வந்து நீச்சமடைந்திருக்கிறாரோ, குரு பலம் இல்லாம இருக்கோ, திருமண வரனுக்கு குரு பார்வை இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்கெல்லாம் வைகாசி விசாகத்துல வழிபடலாம். ஏன்னா விசாக நட்சத்திரமே குருவினுடைய நட்சத்திரமா வருது. அவரு திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டதாக கருதப்படக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் தான். அடுத்து யமதர்மராஜா தென் திசையினுடைய காவலர் இல்லையா, தெற்கு திசையினுடைய காவலனா இருக்கக்கூடிய நபர் அவர்தான். நம்முடைய பாவ புண்ணிய கணக்கெல்லாம் கடைசி காலத்துல ஏடு எழுதி பார்க்கக்கூடிய நபரும் அவர்தான். உயிரை எடுக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அவருக்கு தான் உண்டு. அந்த பெரும் பொறுப்பு இருக்கு. அந்த யமதர்மராஜாவும் கூட சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் எப்போ வழிபட்டிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வைகாசி விசாக திருநாள்ல தான். அதனால அன்னைக்கு யமனை வழிபடக்கூடிய நபர்கள், யமனுக்கு இங்க நமக்கு தனி சன்னதிலாம் கிடையாது. நீங்க வழிபடுறதா இருந்தா திருக்கடையூர் போய் வழிபடலாம். அங்க அமிர்தகண்டேஸ்வரர் வந்து வழிபடலாம். திருப்பி வைக்கலாம் இந்த இடம் மட்டும். அப்படி யமனுக்கு நமக்கு தனி சன்னதி அப்படிங்கலாம் கிடையாது. அப்படி யமனை வழிபடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்கடையூர் போய் வழிபடலாம். அப்படி இல்லைன்னா தென் திசையை நோக்கி தீபம் ஏற்றலாம். பொதுவா மற்ற நாட்கள்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா தென் திசையை நோக்கி தீபம் ஏற்ற மாட்டோம். ஒரு சில நாட்கள்ல மட்டும்தான் ஏற்றுவோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணலாம், வைகாசி விசாகம் அன்று என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தென் திசையை நோக்கி ஒரே ஒரு தீபம் ஏற்றி யமனை வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது புராணத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. சிவபெருமன் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கண்டேயனுக்காக யமனை காலால் உதைச்சிடுறார். அப்படி உதைக்கக்கூடிய நேரத்தை அவனுடைய பலம் எல்லாம் இழந்துடுறான் யமதர்மன். அப்ப தன்னுடைய இழந்த பலத்தை மீண்டும் பெறணும்ன்ற காரணத்தினால வைகாசி விசாகத்தில் விரதம் இருக்கிறான் யமதர்மன். அதனாலதான் வைகாசி விசாகத்தில் யமனை வழிபடும் போது நீண்ட ஆயுள் பெறுவார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாவே இருக்கு. இப்ப நம்ம கதைகள் சார்ந்து இந்த விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்ப உண்மையான வாழ்க்கையில ஒரு எடுத்துக்காட்டா, இல்ல ஒரு குறிப்பீடுகளா, இப்ப மன்னர் காலத்துல வந்து இத கொண்டாடி இருக்காங்க. அந்த மாரி சாட்சிகளுடன் ஏதேனும் கருத்துக்கள் இருக்காங்க சார்? வைகாசி விசாகம் குறித்த கல்வெட்டு செய்திகளே நம்ம கிட்ட இருக்கு. ராஜேந்திர சோழன் இருக்கிறார் இல்லையா, அவரு அவங்களுடைய அப்பாவினுடைய சரிதம், அதாவது ராஜராஜ சோழனுடைய சரிதத்தை நாடக கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து நாடகமா நடிச்சிருக்கிறாங்க. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் அன்னைக்கு இதை ஒரு பெரு விழாவாக எடுத்து கொண்டாடி இருக்கிறான். இப்படி கொண்டாடக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் சேர்ந்திருப்பாங்கல்ல, அப்ப ராஜராஜ சோழனுடைய நாடகத்தை வாழ்க்கை வரலாற்றை நாடகமா நடத்திருக்கிறாங்க. அப்ப என்ன செஞ்சிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நெல்லெல்லாம் பரிசா கொடுத்துருக்கிறார். இந்த செய்தியை இன்னைக்கும் நம்ம வந்து ராஜராஜ சோழனுடைய அந்த பெருவுடையார் கோயில்ல வடக்கு கோபுரத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுல நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி திருச்சிக்கு பக்கத்துல ஐயர் மலைன்னு ஒரு பகுதி, அங்க பக்கத்துல ரத்னகிரின்ற இடம் இருக்கு. அந்த கோயில்ல வந்து
கோனேரிமை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுநில மன்னன். அவன் வந்து சில பொருள் எல்லாம் குடுத்து, வைகாசி விசாகத்த வந்து சிறப்பா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி நிதியுதவி குடுத்திருக்கக்கூடிய விஷயத்தையும் கல்வெட்டு செய்தியா வந்து பார்க்க முடியுது. அப்படி பார்க்கிறப்ப, தமிழ் மன்னர்கள் வைகாசி விசாகத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்த நம்மால அறிந்து கொள்ள முடியுது, இந்த விஷயத்தின் மூலமா. மன்னர்கள் காலத்திலயுமே வைகாசி விசாகம் அப்படிங்கிறது மிகச் சிறப்பாக குறிப்பிட்டிருக்காங்க, கொண்டாடி இருக்காங்க. இதே மாரி இந்த அருளாளர்கள் அப்படிங்கிறவங்க உருவானதுக்கு பின், நம்ம கண்ணால பார்த்தோம். நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்த அந்த அருளாளர்கள் இந்த வைகாசி விசாகத்த எந்த மாரி கொண்டாடுனாங்க? அந்த நாட்கள்ல ஏதேனும் சிறப்பான விஷயங்கள் செஞ்சிருக்காங்களா? வைகாசி விசாகத்திற்கும் அருளாளர்களுக்கும் அதிகமான தொடர்பு உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராசான் அப்படின்னு கருதப்படக்கூடிய புத்த பெருமான் அவதாரம் செய்ததே வைகாசி விசாகத்துல தான். அதனால தான் புத்த மார்க்கத்துல, பௌத்தத்துல இன்னைக்கும் சிறப்பான நாளாக இந்த வைகாசி விசாகத்த வந்து கொண்டாடுவாங்க. மணிமேகலை நம்ம பேசணும் இல்லையா? அது ஏன் அன்னைக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அது ஒரு பௌத்த காப்பியம். அதனால பௌத்தருடைய பிறந்த நாள் போது அது கிடைத்ததாக அந்த குறிப்புகள் குடுத்தாங்க. அதே மாரி அருளாளர்கள்ல பார்க்கிறப்ப, நம்ம வள்ளற் பெருமான் அவர் வந்து சத்தியஞான சபையை வடலூரில் நிறுவிய தினம்னு பார்த்தா வைகாசி மாதத்துல தான். அங்க தான் நிறுவுறாரு. அதுக்கப்புறம் பார்க்கிறப்ப காஞ்சியில் இருந்த மகாபெரியவா அவர் வந்து அவதாரம் செய்தது வந்து வைகாசி விசாகத்துல தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அருளாளர்கள்ல ரொம்ப முக்கியமான அருளாளர் சிதம்பரம் சுவாமிகள். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, திருப்போரூர் சந்நிதி முறை அப்படின்னு ஒரு நூல் இருக்குங்க. ரொம்ப அருமையான நூல். முருக அடியார்கள், முருக அன்பர்கள் முக்கியமா படிக்க வேண்டிய நூல் திருப்போரூர் சந்நிதி முறை. ரொம்ப அழகா சிற்றிலக்கிய வடிவத்துல முருகனை அமர்த்தி அழகாக பாடியிருப்பாரு. சந்நிதி முறையில தோன்றிய அற்புதமான நூல். அவர் வந்து ரொம்ப சிறந்த முருக அடியார். அந்த நூல படிங்க. அதுல தெரியும் நமக்கு. அவர் வந்து இறைபதத்தை அடைந்த திருநாள், முக்தி அடைஞ்ச நாள் வைகாசி விசாகம். பாருங்களேன், முருகப்பெருமானை காலம் முழுவதும் பாடிக்கொண்டே வந்த அருளாளர், முருகனுக்குரிய நட்சத்திரமான வைகாசி விசாகத்திலேயே முக்தி அடைந்திருக்கக்கூடிய சிறப்பு அப்படிங்கிறது அன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டையுமே கடந்து இந்த வைகாசி விசாகத்த வேறு மாநிலங்கள்ல இதுக்கான கொண்டாடுறதுக்கான நாள் ஏதாவது இருக்குங்களா? வேற மாநிலத்திலுமே இத கொண்டாடுறாங்களாங்க சார்? இல்ல கண்டிப்பா வைகாசி விசாக திருநாளை மற்ற மாநிலங்கள்ல கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வியப்பான ஒரு விஷயமா இருந்தது. ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர் கிட்ட ஒரு பகுதி பான்கங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அங்க பான்கா அப்படிங்கிற திருவிழாவை மிக விமர்சையா கொண்டாடுறாங்களா ராதாகிருஷ்ணன் கோயில்ல. வருஷம் வைகாசி திருநாள் அப்ப, அதுவும் வைகாசி விசாகத்தப்ப தான் இந்த பான்கா அப்படிங்கிற திருவிழா வந்து கொண்டாடப்படுது. இங்க பாத்தீங்கன்னா வைணவம் சம்மந்தப்பட்டுரும். உங்களுக்கு ராதாகிருஷ்ணன் கோயில் அது. அங்க வந்து வைகாசி விசாகம் வந்து கொண்டாடுறாங்க. இதே மாதிரி தான் ஆந்திராக்கு கிட்ட சிம்மாசலம்ங்கிற ஒரு பகுதி. அங்க இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான ஆலயம் பார்த்தீங்கன்னா, வராக லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம். இப்படியான காம்பினேஷன நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. வராக லக்ஷ்மி நரசிம்ம ஆலயம். லக்ஷ்மி நரசிம்மர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல வராக நரசிம்மர் வந்து கேள்விப்பட்டிருப்போம். வராக நரசிம்மரே ரொம்ப ரேரான காம்போன்னு சொல்லலாம். ஏன்னா வராக அவதாரமும், நரசிம்ம அவதாரமும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான காட்சி. அப்படியான ஒரு திருக்கோயில் தான் வராக லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம். அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வைகாசி தினத்தன்று மட்டும் தான் உண்மையான நரசிம்மர தரிசிக்க முடியும். மத்த எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா, சந்தன காப்பு அணிஞ்சிருப்பாங்க. இப்ப எப்படி நம்ம உத்தரகோச மங்கையில சிவபெருமானுக்கு மரகத லிங்கத்துக்கு வந்து இது பண்றாங்களோ, அது மாதிரி சந்தன காப்புலயே இருப்பாரு. எப்பயுமே வந்து பார்க்கணும் அப்படின்னா, அவர சந்தன காப்போட தான் பார்க்க முடியும். வைகாசி விசாகத்தன்று மட்டும் தான் அவருடைய உண்மையான திருமேனிய பார்க்க முடியும் நம்ம. இந்த சிம்மாசலம் அப்படிங்கிற பகுதியில உண்மையான திருமேனி கிட்டத்தட்ட 500 கிலோ சந்தனத்த அகற்றி, அன்னைக்கு தான் அந்த நரசிம்மருடைய உண்மையான முகத்த வந்து நம்மளால பார்க்க முடியும். அப்படி பார்த்தா தமிழகத்தை கடந்தும் கூட வைகாசி விசாக நன்னாள் ராஜஸ்தான்லயும் சரி, ஆந்திராலயும் சரி ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க. அதுவும் சிவபெருமான், முருகப்பெருமானுக்கு அடுத்து பெருமாளுக்கு உகந்த தினமாக இந்த 2 மாநிலத்தில கொண்டாடுறதுங்கிறது மிகச் சிறப்பாக அமையுது. இப்போ வைகாசி மாசத்துல காசி போகணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இருக்குங்க சார். அது எந்த அளவு உண்மை? எதனால அது காசி போக சொல்றாங்க? வைகாசி மாதத்துல ஏன் காசிக்கு போகணும்னு சொன்னாங்க அப்படின்னா, அது வைகாசி அப்படிங்கிற பேர்லயே காசிங்கிற அது வந்ததுனால, பொதுவா வந்து தமிழர்கள் வந்து காசிக்கு போறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாங்க. இறுதி காலகட்டத்துல அதுக்குன்னே காசி அடுக்குன்னே இருக்கும். அப்படியே கட்டிட்டு கிளம்பிருவாங்க. காசிக்கு போனவங்க மீண்டும் ஊருக்கு வருவாங்களா, இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா அப்படி புறப்படுறதுக்கு வைகாசி மாதத்த தேர்ந்தெடுத்திருந்திருக்காங்க. அது காசிங்கிற அந்த அடை இருக்கிறதுனால வைகாசி மாதத்தில் காசிக்கு போறத வழக்கமாய் வச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு இறை வழிபாட்டிற்கே உரிய மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால, புண்ணிய நதிகளில் நீராடுவதற்கு இந்த வைகாசி மாதத்த தேர்ந்தெடுத்திருந்திருக்காங்க. அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாக அமையுது. இப்போ வைகாசி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கடைப்பிடிக்கக்கூடியது. அதுக்கான சரியான முறை அப்படிங்கிறது யாருக்குமே இன்னுமே தெரியாம இருக்குங்க சார். ஸோ இப்போ எந்த முறைப்படி இருக்கணும்? என்ன மாரி வழிபாட்டு முறை வீட்ல பண்ணணும்?
வைகாசி விசாகத்தன்னைக்கு முக்கியமா செய்ய வேண்டியது முருகப்பெருமானை 6 மலர்களால அர்ச்சனை செய்யணும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, விருச்சி மலர். சங்க இலக்கிய காலகட்டத்தில இருந்தே நமக்கு இருக்கக்கூடிய மலர். விருச்சி கேட்டல் அப்படின்னே பேரு. அதனால விருச்சி மலர், செந்தாமரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிகை, முல்லை, செண்பகப்பூ, செவ்வரளி. இந்த 6 மலர்களால முருகப்பெருமான வைகாசி விசாகம் அன்று வழிபடணும். ஏன் அப்படின்னு கேட்டா, 6 மேனியிலிருந்து ஒரு மேனியாக முருகப்பெருமான் வந்துதித்த திருநாள் அப்படிங்கிறதுனால, இந்த 6 மலர்களை கொண்டு முருகப்பெருமானை அர்ச்சனை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்க்குறப்ப, இனிப்பு சார்ந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் அன்னைக்கு வழிபாட்டுல இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, பொதுவா ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? இனிப்புகள் கொடுப்போம் இல்லையா? அது மாதிரி குழந்தையாக முருகப்பெருமான் வந்துதித்த திருநாள் அப்படிங்கிறதுனால, அன்னைக்கு படையல்ல கட்டாயமா ஒரு இனிப்பு இருக்கணும். இதுல இன்னொரு சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனிப்பு சார்ந்த பொருளை நாம் படைக்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை தான். அதுக்கப்புறம் 3வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தாகத்தோடு வரக்கூடிய முருக அடியார்கள் இருப்பாங்கல்ல. கோயில்களுக்கு முருக அடியார்கள் நடந்தே வருவாங்க. இப்படி வரக்கூடிய அடியார்களுடைய தாகத்தை போக்கும்போது, முருகப்பெருமான் கண்டிப்பா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஏக்கத்தையும் போக்குவான் அப்படிங்கிறது காலகாலமா நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய வழிமுறையா இருக்கு. நீர்மோர் குடுக்கலாம், பானகம் குடுக்கலாம். நீராகாரமாக வரக்கூடிய அடியார்களுக்கு நீங்க தானம் குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது எள்ளளவும் சந்தேகமே கிடையாது. வைகாசி விசாகத்த பற்றியும், அதில விரத முறைகள், மற்ற புராண கதைகள் இருக்கக்கூடிய குறிப்புகள் அனைத்துமே பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணா.